கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோழி பண்ணையில் 70 லிட்டர் போலி மது மற்றும் 175 லிட்டர் எரி சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. பொட்டல் விளக்கில் உள்ள கோழி பண்ணை ஒன்றில் போலி மது தயாரிக்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் நாகர்கோவில் மதுவிலக்கு போலீசார் அங்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது அங்கு உள்ள தனி அறை ஒன்றில் எரி சாராயத்தை பதுக்கி அதன் மூலம் போலி மது தயாரித்து இருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த 175 லிட்டர் எரி சாராயம் மற்றும் 70 லிட்டர் போலி மது ஆகியவைகளை மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கோழிப்பண்ணை உரிமையாளர் செந்திலையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நெல்லையில் இருந்து திண்டுக்கல்லுக்கு போலி மது பாட்டில்கள் கடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இது குறித்து ரகசிய தகவலின் அடிப்படையில் திண்டுக்கல் பழனி சாலையில் மதுவிலக்கு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு காரை மடக்கி சோதனையிட்ட போது அதில் மது பாட்டில்கள் இருந்தன. 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1500 போலி மது பாட்டில்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்த அவர்கள் 4 பேரை கைது செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் உர தட்டுப்பாட்டால் விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். தற்போது அங்கு கார் பருவ சாகுபடி தீவிரமடைந்துள்ள நிலையில் செங்கோட்டை தாலுகாவில் சுமார் 2000 ஏக்கர் நிலங்களில் கார் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடவு முடிந்து களை எடுக்க வேண்டிய சமயத்தில் அந்த பகுதிகளில் உள்ள அரசு வேளாண்மை விற்பனை மையங்களில் டிஏபி, யூரியா போன்ற உரங்களுக்கு பதில் வேறு உரங்கள் மட்டுமே உள்ளதாக கூறும் விவசாயிகள் தனியார் கடைகளில் மட்டுமே மேற்கண்ட 2 உரங்களும் உள்ளதாகவும் அவைகளும் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். உலக சாக்லேட் தினத்தையொட்டி கும்பகோணத்தில் உள்ள தனியார் மெட்ரிக் மற்றும் சர்வதேச பள்ளியில் மாணவர்கள் சாக்லேட் ஆடைகள் மற்றும் சாக்லேட்டுகளால் ஆன அணிகலன்களை அணிந்து உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். மேலும் சாக்லேட்டுகள் அறிமுகம் இல்லாத காலத்தில் குழந்தைகள் உண்ட பாரம்பரிய இனிப்பு வகைகளான தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், பொரி உருண்டை ஆகியவற்றை இன்றைய தலைமுறை முற்றிலும் தவிர்த்துவிடக்கூடாது என்பதற்காக அவையும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கோயம்புத்தூரில் தனியார் ஆம்னி பேருந்துகள் மூலம் ஏற்படும் போக்குவரத்து பாதிப்பு மற்றும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக அவற்றின் உரிமையாளர்களுடன் மாநகர காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். படுக்கை வசதி உடைய பேருந்தில் பயணிக்கும் தம்பதிகளிடம் உரிய ஆவணங்களை சரிபார்க்குமாறும் பார்சல்களை சோதனையிட்டு அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டது. தரமற்ற பேருந்துகளை இயக்கக்கூடாது என்றும் போக்குவரத்திற்கு இடையூறு இன்றி பயணிகளை ஏற்றி செல்லுமாறும் வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வடக்கு காட்டூர் கிராமத்தை சேர்ந்த 23 வயது இளம்பெண் தன்னை 7 வருடமாக காதலித்த காதலன் ரகுநாத் என்பவர் தன்னுடன் கணவன் மனைவி போல் வாழ்ந்துவிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முயற்சிப்பதாக மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள லால்குடி மகளிர் காவல் நிலைய போலீசார் இளம்பெண்ணை ஏமாற்றியதாக கூறப்படும் இளைஞர் ஊரில் இல்லாததால் அவரது பெற்றோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.